ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஃபேனில் வந்து இவ்வளோ டஸ்ட்டு. நான் வந்து கிச்சனில் வச்சு ஃபேன் போடுறதுனால அதிலெல்லாம் ஆயிலெலாம் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இந்த துணி எடுத்துக்கோங்க. இந்த துணி எடுத்து இந்த இருக்கிறது அந்த துணியால் இதெல்லாம் இப்படி தொடச்சிக்கிட்டே இருக்கணும். நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். துடைக்க இதில் வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் போகுது பாருங்கள். அதே மாதிரி ப்ரெஷ்ஷால் துடைக்கணும். காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனி ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் போட்ட ஆயில் வச்சுருந்தேன். அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் நம்ம வந்து வச்சுருக்கிறனால அந்த ஆயில் படிஞ்சிருக்குது. அதனால தான் இந்த இதுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் துணியில் பண்ணிங்கன்னா பாருங்கள், துணியில் பண்ணும்போது துணியிலையும் வருது பாருங்கள். எவ்வளோ க்ளீனாகுது பாருங்கள். நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மெதுவாக எடுத்து வச்சு இது ஓப்பன் பண்ணணும். சரி, பண்ணாமையே க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இதை க்ளீன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் போயிடுது. இது எத்தனையோ இதோட கீழே வேறு விழுந்துருச்சு. இருங்க, இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது. க்ளீன் பண்ண வரும் பாருங்கள். இந்த இடம்லாம் க்ளீனாக இருக்குங்களா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் உள்ளுக்குள்ளே ஃபேனோட உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் ஆயில் கரை தான். அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு வரும். ஒட்டிச்சு போய் காற்றுக்கு அதுக்கும் ஆயில் போய் அப்படியே ஒட்டிக்கும். என்ன கிச்சனில் வேர்க்கிறனால ஃபேன் வச்சு சமையல் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் ஆகும். முடித்தோன்னே காமிக்கும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு. வெளியிலெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour வேலை இருக்குது. உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதை கழட்டாமல் நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஜென்ஸுங்களாக இருந்தால் நல்லா கழட்டிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தால் எலக்ட்ரிஷியனில் க்ளீன் பண்ணுவாங்க. நமக்கு அந்த நாலேஜ் இல்லைனால சும்மா க்ளீன் பண்ணிடலாம். அழுக்காக இருக்கிறது எவ்வளோ இருக்கு பாருங்கள். இந்த கிளாத் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு தனித்தனியாக கழட்டிட்டேன். இந்த பிளேடு மட்டும் கழட்டணும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதில். இதெல்லாம் தனியாக கழுவிடலாம். சோப்பு போட்டு கழுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெளியில் இருக்க பார்த்திங்களா, இந்த பகுதியை மட்டும் நான் சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டேன். இந்த ஸ்க்ரப்பரை வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா 2-3 தடவை தேய்ச்சிட்டு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுருங்க. நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த உள்பகுதி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு முதல்ல காமிச்சதுக்கு அழுக்காக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆயில் வச்சு தான் நான் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. நம்ம எலக்ட்ரிஷியன் கிடையாதுங்களே, நமக்கு தெரிஞ்ச அளவு தான் நம்ம பண்ண முடியும். அதனால் இதை என்ன பண்ணிட்டேன், முதல்ல ஆயிலை வச்சு நல்லா அந்த பிளேடெல்லாம் துணியெல்லாம் தொடச்சிட்டு அந்த ஆயில் துணியாலேயே. ரெண்டாவது என்ன பண்ணேன், நல்ல துணி எடுத்து நல்லா தொடச்சோன்னே புது ஃபேன் மாதிரி ஆயிடுச்சு. பழைய ஃபேன் தான், ரொம்ப ஓல்டு, நிறைய பயன்படுத்திட்டோம். நிறைய இதோட யூசேஜ் இருந்தது. அதனால் இதை தூக்கி போன மனசு இல்லாதனால திரும்பவும் இது நல்லா தொடச்சிட்டேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக தொடச்சிட்டேன். இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதை பாருங்கள், இந்த ஒயர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பின்பக்கம்லாம் நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீனாக இருக்குது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.